ஹாய். விசர்ஜனம் அப்படிங்கிறது ஒரு பிள்ளையார கரைக்கிற ஒரு நிகழ்வு இல்லை, அது ஒரு இயற்கையான சுழற்சி. புராணத்தின்படி பார்வதி தேவி பிள்ளையார உருவாக்குனாங்க. மண், மஞ்சள், குங்குமம் இந்த மாதிரி தெய்வ கடாட்சங்கள் நிறைந்த பொருளை வச்சு உருவாக்குனாங்க. இது எல்லாருக்குமே இந்த கதையை பத்தி உங்களுக்கு தெரியும். இதன் காரணமாக தான் நம்ம விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு மண்ணால பிள்ளையார் செஞ்சு அதை வீட்டுல வச்சு நம்ம பிரதிஷ்டை பண்றோம். நம்ம அதுக்கு அந்த பிள்ளையாருக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அபிஷேகம் பண்ணி தீபத்துப்பம் காமிக்கிறோம். அந்த சிலை மண், மஞ்சள், வேப்பிள்ளை இந்த மாதிரி இயற்கையான பொருளால செஞ்சதுதான் இந்த சிலை. இப்படி செஞ்ச பிள்ளையார தண்ணீரை கரைக்கும் போது என்ன, அது ஒரு இயற்கையான குணம். மஞ்சள், வேப்பிலை அது என்ன, கிருமி நாசினி. அந்த தண்ணிக்கு மருந்தா செயல்பட்டு அந்த தண்ணி சுத்தப்படுத்துது. இந்த விநாயகர் விசர்ஜனம் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, புராணம் சொல்ற இயற்கை சுழற்சி, அறிவியல் சொல்ற இயற்கை பாதுகாப்பு, இதுதான் இதோட அர்த்தம். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம வீட்டுல பண்ற விநாயகருக்கு 7 வகையான அபிஷேகம் பண்ணிக்க. அது பண்ணீங்கன்னா என்னென்ன பலன் அப்படிங்கறத சொல்லிக்க. இப்ப வீடியோ ரிலேட்டட் வீடியோஸ்ல லிங்க் ஆட் பண்ணிக்க, போய் செக் பண்ணி பாருங்க.